ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, ஒரு ஃப்ளவர் வாஷ் தான் மேக் பண்ணியிருந்தேன். ஸோ எப்படின்னா, ஒரு ஈஸியான ஒரு பொருளை வச்சு தான். ஸோ எந்த பொருள் அப்படின்னா, நம்ம வீட்டில் பூ கட்டுறப்ப இடையில வந்து ஒரு பூ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சு கட்டுவோம் இல்லையா? ஸோ அந்த ஃப்ளவரை வச்சு தான் நெக் வந்து ஒரு ஃப்ளவர் வாஷ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி பூவில் வந்து ஒரு லைட்டான கம்பி இருக்கும், லேசான கம்பி, இன்விசிபிள் செயின்லாம் பண்ணுவோம்ல, அந்த இதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கம்பி எடுத்து நான் ஃபுல்லாக வந்து அந்த ரோஸில் வந்து கீழே வந்து ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கிறேன். ஸோ சுற்றி கொஞ்சமாக வந்து வயரை வந்து கீழே வந்து விடணும், அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து நான் கொஞ்சம் ரெடி பண்ணி ஒரு பொக்கே மாதிரி ரெடி பண்ணிட்டோமா, அதில் வந்து கீழே அதே ஒயரை வச்சு சுற்றி விட்டுக்கணும். ஸோ ஃபுல்லாக டைட்டாக சுற்றிட்டோம் அப்படின்னா அது கலராத மாதிரி வந்து ஒன்றா அந்த ஃப்ளவர் எல்லாத்தையுமே ஒன்றா வச்சு நம்ம இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து வேஸ்ட்டாக கிடக்குற இந்த மாதிரி ஈய பாட்டில், பவுட்ரு பாட்டில், இந்த இதெல்லாம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பவுட்ரு அந்த டப்பாவை தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த டப்பாவில் வந்து உங்களுக்கு கடைசியில் இருக்கிறது வந்து க்ளோஸ்டாக இருக்கும்ல, அந்த பகுதியில் வந்து உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவை வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. நானும் வெட்டி எடுத்துகிட்டு அதில் வந்து நான் கலர் பேப்பர் எதுவும் ஒட்டலை, பெயிண்ட்டும் எதுவும் பண்ணல. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஒயர் டேப் இருக்கும்ல, பிளாக் கலர், அந்த ஒயர் டேப்பை தான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துட்டேன். அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு தெர்மாக்கோல் பீஸை வந்து உள்ளே வச்சு அது மேலே வந்து நம்ம கம்பியில் பண்ணியிருக்கனால ஈஸியாக வந்து அதில் ஒட்டிடும். அந்த தெர்மாக்கோலில் இந்த கம்பியை இன்சர்ட் பண்ணி ஸோ அதில் பண்ணிட்டோம்னா அழகான ஃப்ளவர் வாஷ் ரெடி. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.